Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மசாலா பண்ண போகிறோம். இதோடைய டேஸ்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த மசாலா பூரி சப்பாத்தி தோசைக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்கை நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் விடுங்க. 3 விசில் வந்து ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் மூடியை திறந்து பார்ப்போம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆறின பிறகு தோல் நீக்கி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. மசாலா செய்ய ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்து லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் காரத்துக்கு சேர்க்குறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி பொடிசா நறுக்கி எடுத்திருக்கேன். 6 பல்லு பூண்டை சீவி எடுத்திருக்கேன். இது 2த்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த வெங்காயத்தை நல்லா வேக விட்டாச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஒரு கலரி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை சேர்த்த பிறகு ஒரு கரண்டியோ இல்லை ஒரு மத்தோ வச்சு இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா ஆறி இருந்துச்சுன்னா நீங்கள் கையில் கூட மசிச்சு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போது மசிச்ச உருளைக்கிழங்கை இந்த மசாலாவோட நல்லா கிளறி விடுங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்ட பிறகு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாவுடைய திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியோடைய அளவு கூடவோ குறையவோ அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்ட பிறகு இப்போ உப்போடைய டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. உப்போடைய அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை நல்லா வேக விடலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். தண்ணி ஓரளவுக்கு சுண்டி இந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலாவும் ஒன்று சேர வெந்து வந்திருக்கு. அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா கிளறி விட்ட பிறகு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விடுங்க. ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.